ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம நீட் 2024 கேட்ட ஃபிசிக்ஸ் கொஸ்டினை தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாம்ங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஐடியா. In the following circuit, the equivalent capacitance between terminal A and terminal B is என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டெர்மினல் ஏ, இது டெர்மினல் பி. இங்கே எனக்கு 2 மைக்ரோ ஃபேரட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 2 மைக்ரோ ஃபேரட், இங்கே ஒரு 2 மைக்ரோ ஃபேரட், இங்கே ஒரு 2 மைக்ரோ ஃபேரட், இங்கே ஒரு 2 மைக்ரோ ஃபேரட். இப்போ இது வந்து ஒரு சின்ன இதுக்காக நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம மைண்டில் வந்து சில நேரத்துக்கு சிலருக்குலாம் இப்படி தான் செட் ஆகிருக்கும். அதனால் ஐம் கோயிங் டு ரீஅரேஞ்ச். ஸோ இந்த டெர்மினலுக்கு நான் சின்னு வச்சுக்கிறேன், இந்த டெர்மினலுக்கு நான் டி அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த படத்தை நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி நான் வரைய போகிறேன். ஐம் கோயிங் டு ரீட்ரா திஸ் இமேஜ். ஸோ இந்த டெர்மினலை நான் பி அப்படியே இ அப்படின்னு வச்சுக்கிறேன், இந்த டெர்மினலை எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபார் அ நேம் சேக், ஒரு புரிதலுக்காக, ஃபார் அன் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் ஏ வரைஞ்சிட்டேன், அடுத்து நான் இ வரைஞ்சிட்டேன். அதை மாதிரி இங்கேயும் நான் எஃப் வரைஞ்சிட்டேன், அதோட சேர்த்து ஐ ஹேவ் அ ஒயர், அந்த இடத்துல பி வரைஞ்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு ட்ரா லைக் திஸ். இதை நான் இப்படி வரைகிறேன். ஸோ ஐ வில் கனெக்ட் வித் சி. இங்கே 2 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா E2 நான் எனக்கு இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அந்த கெப்பாசிட்டர் நான் எந்த டெர்மினலோட எந்த நோடோட கனெக்ட் பண்ணுறேன்னா டி அப்படிங்கிற ஒரு நோடோட கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் டியும் எஃப்இயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த ஒரு அங்கே ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறேன், அதுவும் 2 மைக்ரோ ஃபேரட். எனக்கு இங்கேயும் ஒரு 2 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. அப்புறம் சியும் எஃப்இயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மைக்ரோ ஃபேரடால் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவாடா? ஸோ சிடி அப்படிங்கிற நோடையும் பார்த்தீங்கன்னா ஐ கேன் கனெக்ட் வித் 2 மைக்ரோ ஃபேரட். வாட் கேன் ஐ டூ? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த பிரிட்ஜை இது பேர் பிரிட்ஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்குது, இல்லை இந்த மாதிரி படம் இருந்துச்சுன்னா நம்ம பிரிட்ஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம வீன்ஸ்டோன் பேலன்ஸ் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலான்னா, வாட் கேன் வி டூ? இப்போது இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ, இந்த இருக்கிற வேல்யூ, அந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணலான்னா டிவைட் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் ஒன்று மார்க் பண்ணுறேன், இந்த வேல்யூவு இந்த வேல்யூவை நான் டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ரெட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வேல்யூ முதல்ல டிவைட் பண்ணுறேன், லெஃப்ட்டையும் ரைட்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், பாட்டமில் இருக்கக்கூடிய லெஃப்ட்டையும் ரைட்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். இப்போ நான் செக் பண்ணலாம். இப்போ நான் டாப்பில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ரைட் வேல்யூ, டாப்பில் என்ன லெஃப்ட்டில் இருக்குது 2 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. அது இது எனக்கு டாப்பில் வந்து ரைட்டில் என்ன இருக்குது 2 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. இப்போ இருக்கும்போது இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் லெஃப்ட்டில் என்ன இருக்குது 2 மைக்ரோ ஃபேரட். எனக்கு பாட்டமில் ரைட்டில் எனக்கு என்ன இருக்குது 2 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே பாருங்கள், இப்போ கேன்சல் பண்ண இப்போ இது வந்து நான் ஈக்குவலாக இருக்கான்னு நான் செக் பண்ணணும். ஐ ஷுட் செக். அதனால் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சார் இது எங்களுக்கு தெரியாது சார்ன்னு கேட்கலாம். கரெக்டு தான். 1 = 1. இந்த மைக்ரோ ஃபேரட் கேன்சல் ஆயிரும். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகும். சிமிலர்லி இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 = 1. இதனால் இது ஒரு பேலன்ஸ்டு பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேலன்ஸ்ட் பிரிட்ஜ் மேட் அப் ஆஃப் கெப்பாசிட்டர். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் நம்ம கண்டுக்கணும்னு அவசியமே இல்லை, அது ஓப்பன் ஆயிரும். அதை நம்ம கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. வி கேன் ரிமூவ் தட். அது நமக்கு ஷார்ட் ஆயிரும். ஓகே, அது நமக்கு ஷார்ட் ஆயிரும், அது நமக்கு தேவையே இல்லை. இப்போ நம்ம ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு தான் கேட்டிருக்காங்க. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருக்காங்கன்னா ஏதாவது ரெண்டு நோடுக்கு இடையில நமக்கு என்ன கேட்குறாங்க, இஃப் யூ ஆர் ஆஸ்க்ட் டு ஃபைண்ட் ஈக்குவலண்ட் வந்து கேட்குறாங்கன்னா நம்ம அதுக்கு இடையில ஒரு ஷுட் கனெக்ட் அ பேட்டரி. ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது, அதாவது ஒரு சோர்ஸை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ எந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில நம்ம ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கேட்குறாங்களோ அந்த டெர்மினலுக்கு இடையில நம்ம ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் எப்படி இருக்குது, ஏசிபி வந்து சீரீஸில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏசிபி ஒரு தொடர் மாதிரி இருக்கா, அதுக்கு இடையில நடுவில் குறுக்க யாருமே வரல. நோ ஒன் இஸ் தேர் இன் பிட்வீன். ஸோ ஏசிபி இட் இஸ் கண்டினியூஸ்லி, நடுவில் எதுவும் இன்டர்செக்ஷன் இல்லாதனால அது நம்ம என்ன சொல்லலாம்னா தே ஆர் இன் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நமக்கு எப்படி இருக்குன்னா இடிஎஃப், அதுவும் எப்படி இருக்குன்னா இட் இஸ் இன் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரே வேல்யூ ஆஃப் இது இருக்குது அப்படின்னா நம்ம ஹவு கேன் யூ ரைட், ஒரே வேல்யூ வந்து நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா
when they are connected in series, ஒரே வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் when they are connected in series, அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா C by the number of capacitance connected in series அப்படின்னு எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டர் கனெக்டட் இன் சீரீஸ். ஒரே மாதிரி கெப்பாசிட்டர் வந்து நமக்கு வந்து ஒரே வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரீஸ் பேரலாக கனெக்டாக இருக்குன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்னா NP அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். NC அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரல் ஈக்குவல் டு NC. இப்போ இங்கே பாருங்கள், இது முதல்ல ACF எப்படி இருக்குது, நமக்கு என்னவா இருக்குன்னா இட் இஸ் இன் சீரீஸ். அப்புறம் நம்ம என்ன எடுத்துக்கலாம், வாட் கேன் வி ரைட், வி கேன் ரைட் ஒரே மாதிரி தானே இருக்குது, வி கேன் ரைட் C/2. அங்கே என்ன கெப்பாசிட்டர் வேல்யூ இருக்குது, நமக்கு 2 தான் இருக்குது, 2/2. 2/2 என்ன, நமக்கு 1. ஸோ அங்கே வந்து எனக்கு அந்த கெப்பாசிட்டருக்கு எனக்கு வேல்யூ எனக்கு என்ன இருக்குன்னா 1 மைக்ரோஃபேரட் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி கீழேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் ரைட் 1 மைக்ரோஃபேரட்னு எழுதிக்கலாமா? இப்போ A அண்ட் B டெர்மினலை நம்ம எதோட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம், ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை பாருங்கள், இந்த கான்ஃபிகரேஷன் ஆஃப் கெப்பாசிட்டரில் நமக்கு எப்படி இருக்குது, இட் இஸ் இன் பேரலல், இணையாக இருக்குது. அப்படி தானே, இணையாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு ரெண்டாக பிரியுதா, பிரான்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வாட், பேரலல். ஸோ இந்த எண்டு கனெக்ட் ஆகிருக்கணும், இந்த எண்டு கனெக்ட் ஆகிருக்கணும், இந்த எண்டு கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், பேரலாக இருக்குது. ஒரே வேல்யூ நமக்கு பேரலாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லிக்கலாம், N × C அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? ஸோ N என்னது, எத்தனை என்னங்கிற நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர். இங்கே எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குது, எனக்கு 2 கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ Nக்கு பதிலாக நான் 2 போட்டுக்கலாம். பேரலாக இருக்கிறதுனால நம்ம NC ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். C வேல்யூ என்ன போட போகிறோம், 1 போட போகிறோம். ஸோ அப்போனா இந்த ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாட் கேன் ஐ ட்ரா, இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ கேன் ட்ரா என்ன வரைஞ்சிடலாம், ஐ கேன் ட்ரா N 2 × 1 மைக்ரோஃபேரட் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 1 மைக்ரோஃபேரட். ஸோ ஆன்சர் என்ன, நமக்கு 2 மைக்ரோஃபேரட். அதான் நம்முடைய ஆன்சர். 2 மைக்ரோஃபேரட். நான் சீன் போட்டேன், சாரி, அது கூலும். C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கூலும். ஸோ 2 மைக்ரோஃபேரட் அப்படின்னு ஏதாவது ஆன்சர் இருக்கா? எஸ், வி டூ ஹேவ் தட் ஆன்சர். ஸோ இதான் நம்ம கேள்விக்கான ஆன்சர். ஹோப் யூ டூ லைக் த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் இன்ட்ரடியூஸ் டு யுவர் ஃப்ரெண்ட். உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சேனலை அறிமுகப்படுத்துங்க. தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. நன்றி.